திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூரர் தேவாரம் வரலாற்று முறை பதிகங்களில் நாம் திருத்திருநகரவர் தரிசனம் செய்து தக்கேசி பண்ணில் பாடிய பதிகத்தை கேட்டு மகிழ்ந்தோம். அங்கிருந்து அவர் நரம்புடை யாழொலி முழவின் நாத ஒலி வேத ஒலி அரம்பயத்தம் கீத ஒலி அரா தில்லை மருங்கு அணைந்தார் என்றும் பார்த்தோம். தில்லையில் வந்து திருச்சிற்றம்பலத்தில் இறைவனை 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமையாக இறைவனுடைய கூத்தை தரிசித்து தென்னிலா மலர்ந்த வேணியாய் உன்றன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பம் என்று கைமலர் உச்சிமேல் குவித்து பாடி பரவி பணிந்த நம்பி ஆரூரரை தில்லை சிற்றம்பலத்திலிருந்து அசரீரியாக ஒரு வாக்கு எழுந்தது. எடுத்த நீள் வண்ண பண்ணை திரு ஆரூரில் வருக நம்பால் என்று வானில் ஒரு அடுத்த போதினில் வந்து எழுந்ததோர் நாதம் கேட்டலும் அது உணர்ந்து எழுந்தார். எழுந்து அங்கிருந்து இறைவரை வணங்கி அருள் பெற்று வெளியில் வந்தார். வந்து பல தலங்களை தரிசிக்கும் பொழுது முதலில் அவர் தரிசிக்க வந்த தலம் திருக்கழுமலம். அந்த கழுமலத்தை பற்றி செக்கிழார் பெருமான் சொல்லும் பொழுது, பிள்ளையார் திருவவதாரம் செய்த நான் மிதியே நின்று ஊர் எல்லைப்புறம் வணங்கி வள்ளலார் வலமாக வரும் பொழுதின் மால் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தருள மண்டிய பேர் அன்பினால் வன்தொண்டர் நின்று இறைஞ்சி தென்திரை வேலையில் மிதந்த தோணிபுரத்தாரை கண்டு கொண்டேன் கைலையில் வீற்றிருந்தபடி என்று பண் தரும் இன்னிசை பயின்ற திருப்பதிகம் பாடினார். நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இந்த இடத்தில், தேவாரங்களை படிக்கும் பொழுது எந்த நிலையில் தேவார ஆசிரியர்கள் பாடினார்கள் என்பதை கண்ணாடி போல் காட்டுவது பெரிய புராணம். இங்கும் இறைவர் காட்சி கொடுத்த பொழுது நம்பி ஆரூரர் பெருமான் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று சொன்னார். ஆனால் கழுமல வளநகர் கண்டு கொண்டிருந்த அந்த பெருமான் யார் என்று சேக்கிழார் பெருமான் தான் நமக்கு காட்டினார். கண்டு கொண்டேன் கைலையில் வீற்றிருந்தபடி என்று திரு கைலை பெருமானை கழுமலத்தில் பார்த்ததாக சேக்கிழார் பெருமான் நமக்கு ஒரு குறிப்பு காட்டுகிறார். திருக்கழுமலம், கழுமலத்தின் சிறப்புகள் எண்ணிறந்த சிறப்புகள் உள்ளன. நம் வாக்காலும் மனத்தாலும் நினைத்தற்கரிய சிறப்புகள். அதில் ஓரிரண்டு பிள்ளையார் அவதாரம் செய்த புகழி என்று சொல்கின்றார். பிறகு தோணியில் ஊழி வெள்ளத்தில் உலகமே அமிழ்ந்தாலும் தோணியாக அந்த சீர்காழி என்கின்ற பதி தோணியாக மாறி இறைவரும் இறைவியும் தோணியப்பர் பெரிய நாச்சியாராக அமர்ந்து நம் உயிர்களை தேற்றுவார்கள் என்று தலபுராணம் சொல்கின்றது. சீர்காழிக்கு 12 பெயர்கள் இருக்கின்றன. அந்த 12 பெயர்களையும் உச்சரித்தாலே முக்தி என்று செக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்த பெருமானுடைய புராணத்தில் கூறுகின்றார். அவ்வாற கணநாத நாயனார் அவதாரம் செய்து பிள்ளையாரை வணங்கி இறைவன் திருவடியை அடைந்த தலம். பல சிறப்புகள் உடைய அந்த திருப்புகலியில் நம்பி ஆரூரர் பெருமான் ஊரையே வலமாக வரும் பொழுது இறைவர் விடையின் மேல் காட்சி கொடுத்தருள இந்த பதிகத்தை நம்பி ஆரூரர் பாடினார். பண் தக்கேசி. இறைவர் பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர் சட்டைநாதர், இறைவி திருநிலை நாயகி பெரிய நாச்சியார். இந்த தலத்தில் இறைவர் குரு லிங்க சங்கம 3 விதங்களாகவும் காட்சி தருவதுதான் பிரம்மபுரீஸ்வரர் லிங்கமாகவும், தோணியப்பர் குருவாகவும் குருமூர்த்தமாகவும், சட்டைநாதர் சங்கம வேடத்திலும் காட்சி தருகின்றார். இவ்வாறு 3 நிலைகளிலும் காட்சி கொடுக்கின்ற இறைவர் காட்சி கொடுத்த தலம் சீர்காழி. இந்த சிறப்பும் சீர்காழிக்கு ஒரு மிகுந்த பெருத்த சிறப்பாக அமைகின்றது. தலமரம் பாரிஜாதம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். திருச்சிற்றம்பலம். சதலும் பிறத்தலும்
தவிர்த்தென்னை வகுத்து தன்னருள் தந்தையும் தலைவனை மலையின் மாதினை மதித்தங்கோர் பால் கொண்ட மணியை வரு புனல் சடையிடை வைத்த எம்மானை ஏதிலென் மனத்துக்கோர் இரும்புண்ட நீரை என் வகை ஒருவனை எங்கள் பீரானை காதில் வெண் குழையனை கடல் கொளமிதந்த கழுமல வள நகர் கண்டு கொண்டேனே மற்றொரு துணை நீ மறுமைக்கும் காணேன் வருந்தலுற்றேன் மறவா வரம் பெற்றேன் சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன் துணை என்று நான் தொழப்பட்ட உன் சுடரை முத்தியும் ஞானமும் வானவரறியா முறை முறை பல பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வள நகர் கண்டு கொண்டேனே திருத்தினை நகர் உரை சேந்தன் அப்பன் என் செய்வினை அறுத்திடும் செம்பொனை அம்பொன் ஒருத்தனை அல்லதிங்கு ஆரையும் உணரேன் உணர்வு பெற்றேன் உயும் காரணம் தன்னால் விருத்தனை பாலனை கனவிடை விரவி விழித்தெங்கும் காணமாட்டாது விட்டிருந்தேன் கருத்தனை நிறுத்தும் செய்காலனை வேலை கழுமலவள நகர் கண்டு கொண்டேனே கழுமலவள நகர் கண்டு கொண்டேனே மழை கரும்பும் மலர் கொன்றையினானை வளைகலுற்றேன் மறவா மனம் பெற்றேன் இழைத்தொரு கால் இனி போய் பிறவாமை பெருமை பெற்றேன் பெற்றதார் பெருகேற்பார் குழைக்கரும் கண்டனை கண்டு கொள்வானே பாடுகின்றேன் சென்று கூடவும் வல்லேன் கழைக்கரும்பும் கதலி பல சோலை கழுமலவள நகர் கண்டு கொண்டேனே குண்டலம் குழை தீகள் காதனே என்றும் கொடுமழுவாட்படை குழகனே என்றும் வண்டலம்பும் மலர் கொன்றையன் என்றோ வாய்வெருவி தொழுதேன் விதியாலே பண்டை நம் பல மனமும் களைந்தொன்றாய் பசுபதி பதிவினவி பல நாளும் கண்டலம் கழிக்கரை ஓதம் வந்துலவோ கழுமலவள நகர் கண்டு கொண்டேனே வரும் பெரும் வல்வினை என்றிருந்தெண்ணே வருந்தலுற்றேன் மறவா வரம் பெற்றேன் விரும்பி என் மனத்திடை மெய்க்குளிர் பெய்தி வேண்டி நின்றே தொழுதேன் விதியாலே அரும்பினை அலரினை அமுதினை தேனை ஐயனை அரவன் என் பிறவி வேறறுக்கும் கரும்பினை பெருஞ்சென்னல் நெருங்கிய கழனி கழுமலவள நகர் கண்டு கொண்டேனே அயலவர் பரவவும் அடியவர் தொழவும் அன்பர்கள் சாயலுள் அடையலுற்றிருந்தேன்
முயல்பவர் பின் சென்று முயல்வலையானை படுமென மொழிந்தவர் வழி முழுதெண்ணி புயலினை திருவினை பொன்னினதொளியை மின்னினதுருவை என்னிடை பொருளை கயலினம் சேலொடு வயல் விளையாடோ கழுமல வள நகர் கண்டு கொண்டே நினைதரு பாவங்கள் நாசங்களாக நினைந்து முன் தொழுதெழப்பட்ட உன் சுடரை மனைதரு மலைமகள் கணவனை வானோர் மாமணி மாணிக்கத்தை மறை பொருளை புனைதரு புகழினை எங்களதொளியை இருவரும் ஒருவன் என்று உணர்வறியவனே கனைதரு கருங்கடல் போதம் வந்துலவும் கழுமல வள நகர் கண்டு கொண்டேனே மறையிடை துணிந்தவர் மனையிடை இருப்பக வஞ்சனை செய்தவர் பொய்கையும் மாய துறைவுற குளித்துள்ளதாகவை துய்த்த உண்மையெனும் தகவின்மையை ஓரேன் பிறைவுடை சடையனை எங்கள் பிரானை பேரருளாளனை காரிருள் போன்ற கரையணி மிடருடை அடிகளை அடியேன் கழுமல வள நகர் கண்டு கொண்டேனே செழுமலர் கொன்றையும் பூவிள மலரும் விரவிய சடை மூடி அடிகளை நினைந்திட்டு அழுமலர் கண்ணினை அடியவர் கல்லால் அறிவறிதவன் திரு வடியினை இரண்டும் கழுமல வள நகர் கண்டு கொண்டூரன் சடையன் தன் காதலன் பாடிய பத்தும் தொழுமலர் எடுத்த கை அடியவர் தம்மை துன்பமும் இடும்பையும் சூழகிலாவே தொழுமலர் எடுத்த கை அடியவர் தம்மை துன்பமும் இடும்பையும் சூழகிலாவே. திருச்சிற்றம்பலம்.